Hi friends, welcome to my kitchen. இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி ஹோம்மேட் சாக்லேட் ரெசிபி. ஈஸி ரெசிபி, இன்கிரிடியன்ஸ் கம்மி, டேஸ்ட் ஜாஸ்தி. ட்ரை பண்ணி பாருங்க. சின்ன பசங்களுக்கு கூட இதை செஞ்சிடலாம். அவ்வளோ ஈஸியான மெத்தடு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். வேலையும் கம்மியான வேலை தான். சாக்லேட் பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல. நீங்கள் எவ்வளோ நட்ஸ்னாலும் நீங்கள் இதில் போட்டு பண்ணலாம் பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கப் மில்க் பவுடருக்கு 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா கட்டிக்கிட்டு இல்லாமல் இருக்கணும். 1 கப் சுகருக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி. 1 கப் சுகர் போட்டிங்கன்னா 1/2 கப் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதித்து கட்டியாக வரும். அதாவது கம்பி பாகு சொல்லுவாங்க. அதாவது ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் கையை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா அப்படியே அந்த ஒரு கம்பி மாதிரி வரும் பாருங்க. அதுதான் இதுக்கு சரியான பாகுப்பதம். அப்படியே வந்தோடனே சுவிட்சை நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கொக்கோ பவுடரு, 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்டவ் ஆனில் இருக்கக்கூடாது, ஆஃப் பண்ணிடணும். நீங்கள் சூட்டில் கிளற அது கட்டி கொடுத்துட்டு வரும் பாருங்கள். உங்களுக்கு கை கிளறும் போதே தெரியும் கட்டி ஆகிட்டு வருது, கை திக்னஸ் கிடைக்குது அப்படின்ட்டு. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நட்ஸ் எவ்வளோ நாள் நீங்கள் போட்டுக்கலாம். வேர்களில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இன்னும் டேஸ்ட் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். பாருங்கள் அப்படியே கட்டி நம்ம கிளற அது கட்டி கொடுத்துட்டு வரும். ஒரு டின்னில் நீங்கள் எதில் ஊற்றணுமோ பிளேட் எல்லாம் நெய் தடவி வச்சுக்கோங்க. அதில் ஊற்றிட்டு நல்லா ஆற வைங்க. ஆற வச்சுட்டு நீங்கள் பீஸ் போட்டு எடுத்து சாப்பிடுங்க. இது எனக்கு ரொம்ப பெருசாக இருந்ததுனால நான் ஆஃபே ஆக்கிட்டேன். ஆஃப் தான் நான் ஊற்றி செட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் பட்டர் ஒரு ஸ்பூனில் வச்சுட்டு நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னு வைங்களேன், ஒட்டாமல் வரும் பாருங்கள். ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும் அவசியமே கிடையாது. நீங்கள் வெளியே வச்சாலும் உங்களுக்கு நல்லா செட் ஆயிரும். நல்லா எடுத்து பீஸ் போட்டுட்டு எடுத்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். எடுத்து பாருங்கள். கடையில் இந்த சாக்லேட் கேட்பரிஸ் சாக்லேட் மாதிரியே இருக்கும் பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.